அனைத்து துறைகளிலும் தமிழக அரசு ஊழல் லஞ்சத்தில் திளைக்கிறது என்று நடிகர் கமலஹாசன் கூறியதை அடுத்து தமிழக அமைச்சர்கள் உலகநாயகன் கமலஹாசன் மீது கடும் கோபத்தில் உள்ளனர். இந்து மக்கள் கட்சி தலைவர் கமலஹாசன் நடத்தும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். கேரளாவில் பிரபல நடிகை கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார். அந்த நடிகையின் பெயரை குறிப்பிட்டு நடிகர் கமலஹாசன் பேட்டி அளித்தார். இதற்கு கண்டனமும் தெரிவித்து விளக்கமும் கேட்டு இந்திய மகளிர் ஆணையம் நடிகர் கமலஹாசனுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இப்படி அடுத்தடுத்து பெரும் சிக்கலில் சிக்கி தவிக்கும் கமலஹாசனை கைது செய்வதற்கான அதிரடி நடவடிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலரது கண்டனங்களுக்கும் எதிர்ப்புக்கும் ஆளாகி இருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சேரி பகுதி மக்களை இழிவாக பேசிய டான்ஸ் மாஸ்டரும் நடிகையுமான காயத்ரி ரகுராமுக்கு கண்டனம் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன. இது பற்றி மத்திய அரசிடமும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் பிக் பாஸ் நிகழ்ச்சி விரைவில் தடை செய்யப்படலாம் என்று தெரிகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நடிகர் கமலஹாசனுக்கு 100 கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளவர்களுக்கும் கணிசமான தொகை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ரேட்டிங்கை கூட்டுவதற்காக கேவலமான சீரழிவான விஷயங்களை புகுத்தியிருப்பதாக கூறுகிறார்கள். உச்சகட்டமாக தமிழக அரசை கமலஹாசன் கடுமையாக விமர்சனம் செய்திருப்பது தேவையற்றது என்றும் இதனால் கமலுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். நடிகர் கமலஹாசன் கைது செய்யப்பட்டால் அரசியல், சினிமா, சமூகம் ஆகியவற்றில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். பிக் பாஸ் நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டால் அது மீடியாக்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும். நடிகர் கமலஹாசன் கைது செய்யப்படுவாரா? பிக் பாஸ் நிகழ்ச்சி தடை செய்யப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.